சிம்பிளான முறையில் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஈஸியான மெத்தட். ப்ளவுஸை பற்றி தெரியாதவங்க கூட ஈஸியாக கற்றுக்கலாம். இதுதான் ப்ளவுஸ். சிங்கிள் அதை இப்படி மடிச்சு இந்த மாதிரி 4 முடிப்போம் மடிச்சு இந்த ஃபோல்டிங் இந்த பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். தேவையானது சிசர், டேப், அப்புறம் பீஸ். என்னோட ப்ளவுஸோட அளவு வந்து கையோட அளவு 6. இது வந்து நம்ம மடித்து தைப்பாங்க, அதுக்கு 1 இன்ச் போயிடும். இந்த பக்கம் 6 இருக்குன்னா அதில் வந்து பாதி 3. ஓகேவா? இங்கே வந்து லைட்டாக கட் பண்ணிக்கணும். இது வந்து 1 இன்ச் மடிச்சு கொடுத்துருக்கு. ஓகேவா? ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டு ஆப்போசிட் அதை மடிச்சுட்டு என்னோடய ப்ளவுஸோட அளவு வந்து 11. உங்கள் ப்ளவுஸ் ப்ளவுஸில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கங்க எந்த அளவு இருக்குது அது எப்படி செக் பண்ணுறத சொல்கிறேன். இப்போ உங்கள் அளவு ப்ளவுஸில் வந்து கை எப்படி அளவு இருக்கணும்னா இப்படி வச்சு இந்த அளவு. இப்போ இது வந்து எனக்கு 5 இருக்குது. சரியா? நான் 6 வச்சுருக்கேன். 1 இன்ச் மடித்து தைக்கிறது சரியாக போயிடும். அதனால் இப்படி வச்சிங்கன்னா கரெக்டாக அவங்கவுங்க அளவு ப்ளவுஸில் எவ்வளோ அந்த ஹேண்டோட லென்த் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கணும். இப்போ முன்பக்க அளவு வந்து நம்ம இந்த கொக்கி மாட்டுறோம்ல அந்த பக்கம் தான் அளவு எடுக்கணும். கொக்கி மாட்டுற பக்கம் இருக்குல்ல அதை வந்து இங்கே வச்சு இங்கே பாருங்கள் 11 இருக்குது எனக்கு. அதாவது ஃபுல் கரெக்டான அளவு வந்து 10, அதனோட ஃபுல் அளவு வந்து 11. சரியா? எல்லோரும் இந்த மாதிரி தான் ப்ளவுஸில் வந்து அளவு எடுக்கணும். நான் அது 11 வச்சுருக்கேன். அது வந்து ஒரு கோடு கொடுக்கணும். இது வந்து புதுசாக தைக்கிறவங்க தான் நான் சொல்கிற ஐடியா. சரியா? கோடு போட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போது இது வந்து
இப்படி மடித்து இப்படி போடணும். போட்டு ஃப்ரண்ட் முன்னாடி இருக்கிற அளவு வந்து 13. சரியா? கரெக்டான அளவு வந்து 13. கொஞ்சம் ஒல்லியாக இருந்தாங்கன்னா 12. மேக்ஸிமம் எல்லாருக்குமே 13 வச்சா கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னா அவங்க 12 வச்சுக்கலாம். இப்போ 13 வந்து ஓகே. இந்த அளவு. அப்புறம் இது வந்து 16 வச்சுருக்கேன். கீழே வந்து இது வந்து நம்ம ஒரு 1.5 இன்ச் மடிச்சு தைக்கணும். இந்த இடத்துல வந்து கட் பண்ணிக்கலாம். இது வந்து பேக் சைடு. நான் ஃப்ரண்ட்டில் மடித்தேன்ல அந்த 13 அப்படியே இருக்கும். இது வந்து பேக் சைடு. இது வந்து 1 இன்ச் நம்ம 1.5 இன்ச் மடித்து தைச்சிட்டோம்னா மிச்சம் பேக்கில் வரும். சரியா? இப்போ இந்த அளவு இருக்கும். ஒல்லியாக இருந்தாங்கன்னா 2, நான் கொஞ்சம் குண்டாக இருக்கேன் அதனால் எனக்கு 2 இருக்கும். அதில் வந்து 5, 2, 5. இது வந்து ஒல்லியாக இருந்தீங்கன்னா 5, கொஞ்சம் குண்டாக இருக்கீங்க அப்படின்னா 6 வைங்க. எனக்கு வந்து நான் 5 வச்சேன். அதே மாதிரி கழுத்தோட அளவு ஃப்ரண்ட் எல்லாருக்கும் வந்து ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னா வந்து 6 வைப்பாங்க. நான் வந்து எனக்கு 7 வச்சுருக்கேன். ஏன்னா நான் கொஞ்சம் லோவாக போடணும் அதனால கேட்குறேன். சரியா? உங்களுக்கு கம்மியாக அளவு லோவாக வேணும் அப்படின்னா நீங்கள் 6 வச்சுக்கலாம். எனக்கு 7. இதை வந்து கோடு போட்டுக்கணும். போட்டுட்டு அப்புறம் இந்த பக்கம் புரியும்னு நினைக்கிறேன்.
இங்கேருந்து 2 5 இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இது ஃப்ரண்ட்டு மட்டும்தான் 2 எடுத்து கட் பண்ணணும். ஓகேவா? கட் பண்ணிவிட்டு இப்போ கை கட் பண்ணணும். கட் பண்ணியாச்சு. இது ஃப்ரண்ட் வரைக்கும் 2 எடுத்து ஃப்ரண்ட் வரைக்கும் 2 எடுத்து ஓகேவா? இது கட் பண்ணிடலாம் ஃப்ரண்ட் வரைக்கும். இப்போ கரெக்ட் கட் பண்ணலாம். கட் பண்ணியாச்சு. பேக் அளவு வந்து மேக்ஸிமம் எல்லோரும் 8 வைப்பாங்க. நான் வந்து 10, எனக்கு வந்து 10 தான் வந்து கரெக்டாக இருக்கும். நான் கொஞ்சம் பெரிய கல் 10 தான், அதனால் 10. இன்றைக்கெலாம் அவங்களோட ப்ளவுஸில் எந்த அளவு இருக்கோ அது அந்த அளவு வச்சுக்கோங்க. அது எப்படி அளவு எடுக்கணும்னா, ப்ளவுஸை இப்படி மடித்து நீங்கள் உப்பு போடணும். உப்பு போட்டு நீங்கள் இங்கேருந்து இப்படி அளவு வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 8 வந்து இது வரைக்கும் வருது. சரியா? 8 வச்சுக்கலாம். இல்லை ரொம்ப சின்னதாக வேணும்னா 7 வச்சுக்கலாம். இல்லை எனக்கு ரொம்ப ஷார்ட்டாக வேணும் அப்படின்னா 5 வச்சுக்கலாம். சரியா? ஆனால் எனக்கு வந்து நான் 10 வச்சுருக்கேன். இதில் வந்து அந்த 10 தான் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை 10 வச்சுக்கோன்னா ஒரு போட்டு வச்சு இங்கே ஒரு கட் பண்ணிக்கணும். நமக்கு அடையாளம் வந்து மாறாமல் இருக்கிறதுக்காக இந்த கட் பண்ணுறது. சரியா? அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் டாட் பிடிக்கிறது. இது வந்து காமனாக ஒரு அளவு வச்சு இங்கே ஒரு கட். ஓகேவா? அதுக்கப்புறம் இதை வந்து இங்கே ஒரு கட். அதாவது நீங்கள் இப்படி மடித்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த இடம் வந்து ஒரு கட் பண்ணிக்கணும். உங்கள் அடையாளத்துக்காக தான் இது சொல்கிறேன். பழகினவங்க அப்படியே தைக்கலாம். அப்புறம் இந்த டாட்டும் பிடிச்சிட்ட பிறகு 2 டாட்டுக்கும் சென்டரில் ஒரு டாட் இங்கே வரும். சரியா? அதை வந்து நீங்கள் பிடிச்ச பிறகு அதுக்கப்புறம் இதை பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து நம்ம கட் பண்ணி கொக்கிக்கும் காஜா பட்டைக்கும் வச்சுக்கலாம். இது வந்து கொக்கி பட்டை. கொக்கியில் அந்த காஜா சொல்கிறோம்ல அதை மாதிரி
நான் தைக்கும்போது எப்படி தைக்கணும் வீடியோ எடுத்தேன். இது வந்து இந்த பீஸ்லாம் எனக்காக தேவைப்படும். அதனால் இது வந்து நம்ம கழுத்து பீஸ் கட் பண்ணலாம், கட் பண்ணிக்கலாம். சரியா? இது வந்து இந்த பட்டி இருக்குல்ல, அதுக்கு இன்னும் இது எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குல்ல, இதையும் வந்து நம்ம மூணு பீஸாக உள்ள வச்சு தைக்கிறது. ஓகேவா? இதை வந்து எப்படி கட் பண்ணணும்னா நான் தைச்சிட்டு உங்களுக்கு கட் பண்ணி தரேன். சரியா? தைக்க முடியும். ஓகே, இது பட்டி. இந்த பீஸ்லாம் நமக்கு தேவைப்படும். அதனால் இது வந்து கை. கையோட உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரியா? இங்கே கட் பண்ணுறது வந்து அந்த 1 இன்ச் நம்ம மடித்து உள்ள வைக்கணும்ல, இந்த மாதிரி வைக்கணும். அதுதான் இந்த அளவு. இதுதான் வந்து கையோட ரெடியாகும். புரியுதா?